எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாட்டான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரும், சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் பத்தி தான். பட் இது எங்களோட கருத்து, நம்ம சேனலோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி மனிதனோட ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல பொறுத்தவரையும் நம்ம எந்த ஒரு எந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போடுறதில்ல. பட் இந்த வீடியோஸ் எதுக்கு நம்ம பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் விஜய் அவருக்காக மட்டும் தான் இத நம்ம பண்றது. சங்கீதா அவங்களோட தரப்புல இருந்து அவங்க குடுத்துருக்க அந்த பெட்டிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு. இது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. இது விஜய் சாரோட இஷ்யூஸ் மட்டுமே கிடையாது. தனிப்பட்ட நபரா யாருக்குமே நடக்கக்கூடாது. பட் 2021ல இருந்து இவங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இந்த டைம்ல 2026ல ஏன் இது இந்த அளவுக்கு பெருசா வருது? அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா இத நம்ம யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெறைய இஷ்யூஸ் வந்து இவரு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் எனிவே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாலிடிக்ஸ்ன்றது நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மாரி தான் நம்ம எப்பவுமே அத வந்து கொண்டு போணும். அதாவது ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா, 10 பேரும் ஓடணும். அதுல யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கணும். ஒரு பையனுக்கு கால் வலி இருக்கும். இன்னொரு பையனுக்கு கை வலி இருக்கும். ஸோ ஓடும்போது நம்ம அந்த பையனோட கால புடிச்சு இழுக்கிறதோ, இல்ல அந்த பையன் இன்னொரு பையனோட கைய புடிச்சு இழுக்கிறதோ, அவங்களோட வீக் பாயிண்ட்ட அடிச்சுட்டு நம்ம யாருமே போய் ஜெயிச்சிடக்கூடாது. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து இன்னொரு நடிகை கூட வந்து தொடர்பு இருக்கு. அதனால தான் அவங்க வைஃப் வந்து இதுக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்கன்ற மாரி சொன்னாங்க. ஸோ இதுல வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா, இவ்ளோ பெரிய கட்சிய ஆரம்பிச்சு, இவ்ளோ பெரிய மக்கள சம்பாதிச்சு, எலக்ஷன் வர இந்த டைம்ல வந்து இப்படி ஒரு விஷயம் லீக் ஆவாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படியும் வந்து அது லீக் ஆகுதுன்னா, அப்ப என்ன இஷ்யூஸ்ன்னு நமக்கு எக்ஸாக்ட்டா நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா, இவ்ளோ பெரிய மக்கள சம்பாதிச்ச ஒரு ஒரு நபர் வந்து ஒரு நடிகைக்காக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் நேம வந்து ஸ்பாயில் பண்ணி, அவர் வந்து இந்த எலக்ஷன ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பாரா? ஏன்னா, அவரால வந்து ஈஸியா அவங்க வைஃப்ப காம்ப்ரமைஸோ, இல்ல கன்வின்ஸோ பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த கட்சிய தொடங்கும்போதே வந்து விஜய் சாருக்கு எல்லாத்துக்குமே ரெடியா இருந்து தான் அவர் தொடங்கியிருப்பாரு. ஏன்னா, அரசியல்ன்றது என்னன்றது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இத விட ரொம்ப பெர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கிண்டுவாங்க, கிளறுவாங்கன்றதுலலாம் அவர் தயாராயிட்டு தான் இந்த அரசியல் களத்துக்கே அவர் வந்திருப்பாரு கண்டிப்பா. நான் நம்புறேன் அத நானு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இன்னும் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அவர் ரெடியாவும் தான் இருந்து ஆவணும். அதுதான் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை. ஸோ இந்த பாலிடிக்ஸோட அ இந்த ஹர்டில்ஸ் அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி விஜய் சார் வந்து கடந்து வரப்போறாரு? எப்படி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போறாருன்றது இனி நம்ம போக போக தான் நம்ம அத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிரச்சனைய பொறுத்தவரைக்கும் விஜய் சார், சங்கீதா மேடம் அண்ட் ஜுடிஷியரி அதாவது கோர்ட் இவங்க 3 பேருக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்துல வந்து நம்ம யாருமே வந்து இன்வால்வ் ஆகுறதோ, இல்லன்னா வந்து இத வந்து நம்ம வந்து டிபேட் பண்ணி இத வந்து ஒரு பேசுறதோ, இது வந்து உண்மையிலே ஹெல்த்தியான ஒரு விஷயமே கிடையாது. இது கம்ப்ளீட்லி பெர்சனலான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு விஜய் சார் சைடுல அவரோட தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்க சொல்லல. ஸோ இனி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதோட ஒரு ப்ராப்பரான இதுக்கு என்ன விஷயம்ன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரை இது எல்லாமே வந்து ஒரு தனி நபருக்கு இருக்கிற ஒரு ஒரு பர்சனலான விஷயத்த கண்டிப்பா ரொம்ப பப்ளிக்கா எல்லாருமே பேசக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான கருத்தை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பண்றோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். டேக் கேர்.